வேதம் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மறுரூபமாக்கக்கூடியது. இதை நம்ம வாசிக்காம விட்டோம் அப்படின்னு சொன்னா, அல்லது இதை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளாம விட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த காரியங்கள் எதுவுமே நம்முடைய வாழ்க்கை முறையை சீர்படுத்தாது. வாழ்க்கை தாறுமாறா போகும், இருள் வந்து சேர்ந்துடும். இந்த வெளிச்சம், இந்த வேதம்ங்கிறது ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வீசவில்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்துடும்? இருள் வந்துடும். இருட்டு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இருட்டு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம நிழல் கூட கீழே விழுகாது. ஒரு வெளிச்சம் இருந்துச்சுன்னா தான் நம்மளுடைய நிழல் வந்து நம்ம பக்கத்தில் விழுகும். ஆனால் அந்த வெளிச்சம் வரலைங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்? இருள் வந்து அப்படியே நம்மளை சூழ்ந்து நம்ம நிழல் கூட நம்மளோட இருக்காது. நான் சொல்ல புரியுதா? நம்ம எப்பொழுதுமே நம்ம கூட யாராவது ஒருத்தர் இருந்தால் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். தனிமையாக இருப்பது காட்டில் நம்ம கூட ஒருத்தர் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கரெக்டாக? உங்களை தனியாக ஒரு ரூமில் விட்டு பூட்டிடுறாங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? ஒரு வாரம் ரூமுக்குள்ள விட்டு தனியாக நம்மளை பூட்டி வச்சிடுறாங்க, சாப்பாடு மட்டும் கொடுத்துட்றாங்க. நமக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. ஏன்னா பேசுகிறதுக்கு ஒரு நபர் இந்த மாதிரி யோனியா மாதிரி ஒருத்தர் நம்ம கூட பேசிகிட்டு இருக்கல அப்படின்னா பயங்கரமாக போர் அடிக்கும். நமக்கு கொஞ்ச நேரம், ஒரு நாள் தாங்கலாம், 2 நாள் தாங்கலாம். அடுத்ததும் பேசுகிறதுக்கு ஆள் இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு கொஞ்சம் மென்டல் ஆகிடுவோம். நான் சொல்கிறது கரெக்டு தானே? அப்போது ஒரு நிழல் கூட நம்மளோட இல்லாத சூழ்நிலையாக மாறிடும். எது இல்லாமல் இருப்போனால், இந்த வேதத்தினுடைய வெளிச்சம் நம்ம இடத்துல இல்லாத போனால் நிழல் கூட நம்மோடு கூட இருக்காது. அப்போது நிழல்னு வந்தோன்னா, சரி நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு மனுஷன் வேகமாக ஓடி வந்தான். ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? வேகமாக ஓடி வரான். அப்புறம் யாரோ துரத்துற மாதிரி ஓடி வரான். என்னடா அவன் துரத்துற மாதிரி ஓடி வரான்? நான் ஒருத்தன் பிடிச்சி கேட்கறேன், இங்கே வா, எதுக்கு ஓடிட்டு இருக்கிற, எதுக்கு பயந்துட்டு ஓடிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா, இவன் சொல்றான், என்னை துரத்திட்டு வருது ஒன்று அப்படின்றான். என்னடா துரத்திட்டு வருதுன்னு எட்டி பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்னடா நாய் இது வருதான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை பின்னாடி. ஆனால் நாய் துரத்துற மாதிரி ஓடி வரான். பின்னாடி ஒன்றுமே இல்லைடா, எதுக்குடா ஓடி வர? அங்கெங்கே பார்க்குறீங்க, இங்கே பாருங்க அப்படிங்கிறான். கீழே பார்த்தா நிழல். அந்த நிழல் அவன் பின்னாடி ஓடி வருது. அவன் ஓட அதுவும் ஓடி வருது. ஏன்னா அது நிழல் பின்னாடி துரத்திட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான், எனக்கு இது பிடிக்கவே இல்லை, இது என் கூட வருது பாருங்க, இது எனக்கு பிடிக்கவே செய்யலை, இதை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நானும் என்னென்னமோ செய்து பார்த்தேன், இது போகவே மாட்டேங்குது அப்படிங்கிறான். சரி என்ன நல்லா செய்து பார்த்த சொல்லு அப்படிங்கிறான். நான் என்ன பண்ணேன், நேராக போய் நடுக்காட்டுக்கு போனேன், பின்னாடியே வந்துச்சு. சரி வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழியை தோண்டினேன். நல்ல பெரிய குழி தோண்டி பார்த்தா இது உள்ளே இருந்துச்சு. சரி இது உள்ளே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை போட்டு மூடிட்டேன். மண்ணை போட அது மூட என்ன ஆகுது? மேலே வந்துக்கிட்டே இருக்குது. என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. குழிக்குள்ள போட்டு மூடி பார்த்தேன், போகலை. தண்ணியை தெளித்து பார்த்தேன், போகலை. தீ வச்சு பார்த்தேன், போகலை. இது மட்டும் என் கூடவே இருந்துக்கிட்டு இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறான். அப்போ இவனுக்கு எப்படி என்ன சொல்கிறதுன்னு புரியல. அது என்னது? நிழல் என்ன பண்ணாது கூட தானே வரும். சரின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறான், இது எப்படியாவது துரத்தணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவன் ஒரு ஐடியா பண்ணுறான். சரி என்ன மாதிரி ஒரு பாஸ்டர் அந்த ஆள் பார்த்துட்டு சொல்கிறான் அவங்ககிட்ட, சரிடா நீ ஒன்று பண்ணு, அது உன் கூட வராது அப்படிங்கிறான். இல்லைண்ணே என்ன பண்ணாலும் கூட வருது அது. அவன் மேற்க பார்த்து ஓடுறான், கிழக்கில் சூரியன் இருக்குது. இப்படி பார்த்து ஓடுனா எனக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்குது. அது இது என்ன பண்ணுது? எனக்கு முன்னாடி ஓடுது. திரும்பி இப்படி ஓடுனா திரும்பி பார்த்தா பின்னாடி ஓடி வருது. நான் மேற்க பார்த்து ஓடுனா முன்னாடி ஓடுது, கிழக்க பார்த்து ஓடுனா பின்னாடி துரத்துது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்றான். இவன் சொல்கிறான், ஒன்றுமே பண்ணாத, பேசாமல் படுத்துரு கீழே, உச்சி வெயில், சரி கீழே படுத்துரு. கீழே படுத்துட்டு எட்டி பார்க்குறான், நல்லா அதை காணோம். துரத்திட்டு வந்தது கீழே காணோம், மேலேயும் காணோம், எங்கேயும் காணோம். கீழே படுத்துரு அப்படின்ட்டான். அப்போது நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க, ஏசப்பாவோட ஒன்றா படுத்துட்டீங்கன்னு வைங்க, எந்த பிரச்சனையும் உள்ள துரத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு கூட எப்போ நம்ம ஐக்கியம் ஆகிறோமோ அப்போ எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு தேடினாலும் கிடைக்காது, சுற்றி தேடினாலும் கிடைக்காது. ஆனால் எந்திரிச்சு நம்மளா ஓடினோம்னா, இது எப்படியாவது இந்த பிரச்சனையை கழட்டி விட்டுறலாம், எப்படியாவது பிரச்சனையை மண்ணை போட்டு மூடிடலாம், எப்படியாவது பிரச்சனையை தண்ணி ஊற்றி அடிச்சு விட்டுறலாம், எப்படியாவது இந்த பிரச்சனையை தீ கொளுத்தி விட்டுறலான்னு பார்த்தோம்னா போகாது. நீ எப்பொழுது ஆண்டவரோடு ஒன்றி இருக்கிறாயோ, ஆண்டவராக நீ ஐக்கியம் ஆகிறையோ, அப்போ அந்த பிரச்சனையை நீ தேடினாலும் கிடைக்காது. அல்லேலூயா. இதுதான் இந்த நிழலுடைய காரியம். சரி, இப்போ
இந்த வெளிச்சம் நம்ம மேல் வீசவில்லை என்று சொன்னால், தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல இல்லைன்னா நமக்கு என்ன நடக்குது? இந்த நாள் நம்ம என்ன பார்க்க போறோம்? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, தேவனை அறிகிற அறிவு உனக்கு இல்லாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகும், அது வந்துச்சுன்னா என்ன ஆகும், அதை தான் நம்ம பார்க்க போறோம். சில நிமிடங்கள் நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 1:2 வசனம். பூமியானது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. முதலாவது வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. கர்த்தர் உண்டு பண்ணின அந்த வானமும் பூமியும், வானம் நல்லா இருக்குது, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாறிடுச்சு. இந்த பூமி என்னவா மாறிடுச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாறிடுச்சு. ஏன் அது ஒழுங்கின்மையும் வெறுமையா மாறிச்சு? அடுத்த வசனம் சொல்லுது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் இந்த வேத வெளிச்சம் இல்லையோ, எங்கெல்லாம் இந்த வசனத்தை குறித்த அறிவு இல்லையோ, எங்கெல்லாம் சபையை விட்டு நம்ம சபைக்கு போகாம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காம அதை விலக்கி நம்முடைய காதுகளுக்கு தேவ வார்த்தையை விலக்கி நம்ம காத்திருக்கிறோமோ, நல்லா இந்த நாளில் வேலைக்கு போனவங்களை குறித்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய இந்த நாளிலே அந்த வெளிச்சம் கிடைக்காம இருளில் அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் நான் சொல்ல முடியும். வேலைக்கு வர, நான் என்ன ரெகுலராக சர்ச்சுக்கு வந்துட்டு தானே இருக்கேன், இந்த ஒரு நாள் எனக்கு வேலை வந்துருச்சு, என்ன பண்றேன்? இல்லை, அந்த ஒரு நாள் நீ இருளில் இருக்கிறாய். நல்லா கவனிங்க. ஆண்டுடைய வார்த்தை கிடைக்காத அந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில இருளின் நாள். அந்த நாளிலே நீ வாங்குற சம்பளம் அது சாபமான சம்பளம் என்று சொல்லுகிறேன். வேதம் அப்படி சொல்லுது. நீ அந்த நாளை பரிசுத்தப்படுத்தலை அப்படின்னு சொன்னா அது சாபமாக மாறுகிறது. அந்த நாளில் நீ வேலை செய்யற வேலை சாபமான வேலை. அந்த நாளில் வாங்குகிற சம்பளம் சாபம். தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போகிற நாள் இருளை நீ நேசிக்கிறாய் என்ற அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி விளக்க முடியும்? எப்படி அதில் ஒரு சந்தோஷம் எப்படி கிடைக்க முடியும்? இருளுக்குள் சந்தோஷப்படுகிறவன் யாரு? யோவான் எடுத்து வாசிங்க. யோவான் 3வது அதிகாரத்தை எடுத்து 19, 20 வசனத்தை எடுத்து வாசிங்க. அவன் இருள எப்படி நேசிக்கிறாங்கிறத பத்தி நம்ம வாசிக்க முடியும். ஒளியானது பாருங்க, இந்த உலகத்துல இந்த வார்த்தைகள் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் வந்துருச்சு. இந்த வார்த்தை என்னவா இருக்கிறதுன்னு போட்டிருக்கிறது, ஒளியா இருக்கிறது. இது வெளிச்சமா இருக்கிறது. இந்த வெளிச்சம் தேவனுடைய வார்த்தையாகப்பட்டது. இந்த சபையிலே பேசப்படும் பொழுது கூட இந்த வெளிச்சத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாத அளவுக்கு மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம் வரும் பொழுது நீ அந்த வார்த்தையை விட்டு விலகி போய் வேற காரியங்களை செய்யும் பொழுது அது பொல்லாதவைகளா இருக்கிறது. அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது. அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. கவனிங்க, இந்த வெளிச்சம் நம் வாழ்க்கையில வீச முடியாதபடிக்கு ஒரு பிசாசு தடை செய்து அவர்களை அங்க கொண்டு போறான். அதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதை ஆக்கினை தீர்ப்புக்கு அது காரணமா இருக்கிறது. அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு அது காரணமா இருக்கிறது. உன் வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை உன்னால் சுவைக்க முடியாதபடிக்கு, பார்க்க முடியாதபடிக்கு ஒரு இருள் உன்னை மூடுது அப்படின்னு சொன்னான். நிச்சயமா சொல்றேன், இந்த பூமியில பாவ சேற்றில் விழுந்து உழன்று அவங்க வாழ்க்கையில எழுந்திருக்க முடியாத போன ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஞாயிற்றுக்கிழமை என்ற ஒன்று அவங்க வாழ்க்கையில் இருந்தால் இல்லாம போயிருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை வெளிச்சம் அவங்களுக்கு வீசாம போயிருக்கும். ஆண்டவருடைய வெளிச்சம் வரல அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில இருள் வந்து விடும். இருள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பாவம், ஆட்டோமேட்டிக்கா அந்த சமாதான கேடு, குலைச்சல், கடன் பிரச்சனைகள், வியாதி, வறுமை எல்லாம் வந்து சேரும். ஏன்னா இருள் வந்து அதான் சொல்லுது வேதத்துல முதல் அதிகாரத்துல முதல் 2 வசனமே சொல்லுது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஏன் அந்த இருள் இருந்துச்சு? Can you catch my point or what? உங்க வாழ்க்கையில ஏன் இருள் வந்துச்சு? தேவனுடைய வெளிச்சம், வார்த்தை என்ற வெளிச்சம் வரல, அதனால அந்த இருள் உள்ள வந்துருச்சு. அந்த இருள் வந்துச்சு, கடன் வந்துச்சு, இருள் வந்துச்சு, வியாதி வந்துச்சு, இருள் வந்துச்சு, வாழ்க்கையில சமாதானம் போச்சு. அப்ப இந்த வார்த்தையின் வெளிச்சம் உனக்கு வரணும் அப்படின்னா நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். கஷ்டமா இருந்தாலும் கேளு.
தேவனுடைய வார்த்தையை நீ கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வீசும். அதான் சொல்லுது, வெளிச்சம் வரப்போது நீ அதை புரிந்து கொள்ள. அடுத்த வசனம் வாசிங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஏன் அவனால சர்ச்சுக்கு வர முடியல? ஏன் அவனுடைய வார்த்தை கேட்க முடியல? அவன் வாழ்க்கையில பொல்லாங்கு இருக்கும். நான் அடிச்சு சொல்றேன், ஒருவனால சர்ச்சுக்கு வந்து தேவ சபைக்கு வந்து ஆண்டுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை அவனால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் மறைமுகமான கெட்ட பழக்கம், மறைமுகமான பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் இருக்குது என்று அர்த்தம். நீ தைரியமா வந்து இங்க உட்கார்ந்து அப்படின்னா நீ பாவத்தோட கூட நோ ப்ராப்ளம். ஆனா தேவ வெளிச்சத்துல வந்து உட்கார். தேவ வெளிச்சத்தில் நீ ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நீ அமர்ந்திருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் போகும். அப்படிதான் நமக்கெல்லாம் போச்சு, எனக்கெல்லாம் அப்படிதான் போச்சு. தேவ வார்த்தை கேட்க கேட்க என்னக்குள்ள இருந்த பாவங்கள் எல்லாம் விலகி போய் ஊழியக்காரன் ஆண்டவர் மாத்தினாரு. இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலையும் நான் தான் சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க நீங்களும் ஒரு நாட்களிலே நீங்க என்னவா மாறுவீங்க? ஊழியக்காரராகவே மாறுறீங்க. நீங்க ஊழியக்காரர்கள் தான் இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் தேவர்கள் என்னப்படுகிறார்கள். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீங்க, நீங்களும் ஒரு நாள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாக மாறப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆனா அதை கேட்காதவர்களுக்கு ஐயோ, கேட்காதவர்கள் குறித்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுறேன். எவ்வளவோ ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிச்சம் இங்க பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இருளை அவர்கள் வசந்த மறுபடி வாசிங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்துக்கு வராது இருக்கான். ஏன் சபைக்கு இந்த வார்த்தையை கேட்பதற்கு வருவதில்லை என்று சொன்னால் அவன் அந்த பழக்கத்திலே அந்த பாவத்துக்குள்ளே அவன் சந்தோஷப்படுறான். அதனால ஒளியை பகைக்கிறான், வெளிச்சத்தை அவன் பகைக்கிறான், தேவ வார்த்தையை அவன் பகைக்கிறான். அதுக்கு எதிராக இருக்கான். என்ன செய்தாலும் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு ஒரே திட்டவட்டமா இருக்கான். ஏன் இருக்கான்? தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளாக வெளிச்சம் வீசாதபடிக்கு இருள் அவனுக்கு சந்தோஷப்படுத்துது. இருள் அவனை சந்தோஷப்படுத்துது, ஒரு பாவம் அவனை சந்தோஷப்படுத்துது. ஆனா அந்த சந்தோஷம் அவனை நரகாக்கினிக்கு கொண்டு போகும் என்பது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். எவ்வளவோ பாவங்கள் உழன்று கொண்டிருந்த நம்ம இன்னைக்கு தேவ சபைகளை நின்று தேவனுடைய வார்த்தைகளை நாம் பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னா எவ்வளவு கொடுமை. இப்போ பிரதர்லாம் எவ்வளவு இருளுக்குள்ள இருந்து வெளியே வந்து உட்கார்ந்துருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு இருளுக்குள்ள இருந்தோம், ஆனா தேவன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி இன்னைக்கு தேவ வெளிச்சத்தில் நடத்திட்டு வராரு. ஹல்லேலூயா. அப்போ பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அந்த வெளிச்சத்தின் நேரத்துக்கு அவன் வரான் என்று போட்டிருக்கான். அவன் வரமாட்டான், ஏன்னா அவனுக்குள்ள பொல்லாங்கு இருக்கு, அவனுக்குள்ள பாவம் இருக்கு. அவனால இதை செய்ய முடியல, அவனால வெளிச்சத்துக்கு வர முடியல. ஏன்னா இருளுக்குள்ள இருந்தா அவன் சந்தோஷமா கம்ஃபர்டபுளா இருப்பான். பாவம் செய்யறவன் பார்த்துருக்கீங்களா? பாவம் செய்கிறவங்களா பார்த்துருக்கீங்களா? இருளுக்குள்ள இருந்து அவன் வந்து யாரும் அவனை பார்க்கலன்னா அவனுக்கு சந்தோஷம். முதல்லலாம் அப்படிதான், குடிகாரன் ஒயின் ஷாப்புக்கு போகிறதுக்கு மறைஞ்சு முக்காடெல்லாம் போட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில், நான் பார்த்துருக்குறேன். இப்போல்லாம் போகிறது ஒரு பெருமை அவனுக்கு. எத்தனை அடிச்சா, என்ன பண்ண, எது பண்ண, பெருமை. எவ்வளோ குடிச்சா பெருமை, குடிக்க பெருமை. ஆனால் அந்த காலத்தில் முக்காடு போட்டு பயந்துட்டு போயிட்டு இருப்பான். அப்போ பாவம் செய்கிறவன் என்ன பண்ணுறான், அதில் வந்து உழன்று அது வந்து ஒரு பெரிய வாழ்க்கை, சூப்பர் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இல்லை, அவன் நரகாக்கினைக்கு அவன் தப்பான். நரகாக்கினை அவன் மேலே வந்து சேரும். ஒளியை அவன் விரும்புகிறதில்லை. அவன் இருளுக்குள் அவன் சந்தோஷமா இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற அந்த இதை அவனுக்கு சந்தோஷப்படுத்துது. நினைச்சிட்டு இருக்காங்க அவன் சந்தோஷப்படுறான்னு. ஆனா இந்த சந்தோஷம் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம் மாதிரி உலகத்துல வேற எங்கேயுமே இல்லைங்க. உங்களுக்கு புரியுதா? அது உங்களுக்கு அது உணர்ந்திருக்கீங்களா, அனுபவிச்சிருக்கீங்களா? ஒரு சினிமா தியேட்டரில் போய் உட்காந்து ஒரு சினிமாவை பார்க்கும் பொழுது அந்த 3 மணி நேரம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை அது கொடுக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை நீங்கள் அனுபவிச்சு உள் வாங்கிட்டு போயிட்டா அது உலகமேங்க நீங்கள் முடிவு பரியந்த அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் சாக வரைக்கும், தேவனுடைய வருகை வரைக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை மாத்திரம் தான் கொடுக்கும். உங்களை பார்க்குறவன் மதிப்பாங்க, அது போதாதா? உங்களை பார்க்குறவன் மதிப்பான். இவன்ட்ட ஆண்டவர் வார்த்தை இருக்கு, ஐயோ பயம். இந்த எஸ்தர் சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க கம்பெனியில் அவங்கெல்லாம் அவங்கள வந்து ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்தால் பயப்படுவாங்களாம். அவங்க வந்தால் இவங்களோட சூப்பர்வைசர் வந்தாலே இவங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அவங்க என்ன பெரிய ஐஏஎஸ்ஸாக படிச்சிருக்கிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸரா இல்லை என்ன காரியம்? ஆனால் அவர்கள் மேல் ஒரு மரியாதை அவங்க வச்சுருப்பாங்க. ஏன் அந்த மரியாதை? வார்த்தையின் வெளிச்சம் உள்ள இருக்கியா? அல்லேலூயா. ஏன் ராஜா அவங்க கம்பெனியில் எவனை எதுவும் சொல்ல முடியாது? கரெக்டாக ராஜா நான் சொல்கிறது, எவனை எதுவும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியல? அவருக்குள்ள வார்த்தையின் வெளிச்சம் இருக்குது. வார்த்தையின் வெளிச்சம் அதுக்குள்ள இருக்கிறதுனால ஹல்லேலூயா ராஜாவை பார்க்குறவங்க மதிக்கிறாங்க.
அப்போ உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்க இந்திராணியமாகவே அதான் சொல்கிறேன். உங்கள் கம்பெனிக்கு போனால் ஏதாவது உங்களை யாராவது ஏளனமாக சொல்கிறாங்களாம்மா? சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், உங்களுக்குள் வார்த்தையின் வெளிச்சம் இருக்க 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 உங்களுடைய வெளிச்சம் உள்ள வர 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 தேவ வார்த்தை உள்ள வர வர உங்களை பார்க்கிறவர்கள் மதிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போவே தெரிஞ்சுக்கலாம் ஆண்டவருடைய வெளிச்சம் எனக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு. ஹல்லேலூயா. உங்களுக்குள் தேவ வெளிச்சம் இருக்கு. இந்த தேவ ஒளியை பற்றி எனக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். வெளிச்சம் உள்ள, இந்த வார்த்தையின் வெளிச்சம் உள்ள வர 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 இருள் விலகி, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம இருளின் பிள்ளைகளாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது அந்த இருளெல்லாம் விலகிட்டே வருது. இந்த பாஸ்டர்மா சொன்னாங்க சங்கீத பகுதியில், சர்ச்சுக்கு வந்தாலும் பிசாசு உள்ளே வரணும், பிசாசு உள்ளே வரணும், நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நான் உள்ளே நிற்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உள்ள வெளிச்சம் இருக்குது. வெளிச்சம் வர இடத்துல இருள் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. கிச்சனுக்குள்ளே போய் நைட்டில் 12 மணிக்கு போய் தண்ணி குடிக்கலான்னு போய் லைட்டை போட்டால் என்ன பண்ணுது? கரப்பாம்பூச்சியில் ஓடுது. லைட்டு போட்டோன்னா என்ன ஆகுது? பூச்சியெல்லாம் செதறுது. இருளுக்குள்ள தான் அது விளையாட முடியும். பிரச்சனைகள்லாம் இருளுக்குள்ள தான் விளையாட முடியும். ஆனால் வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொன்னா ஹல்லேலூயா, எல்லாம் செதறி ஓடி தான் போகணும். போட்டோன்னு இருக்கும். ஒரு கண்ணை சிமிட்டிட்டு பார்க்கும்போது அது இருக்காது, எங்காவது உள்ளோடைய ஒளிஞ்சுக்கும். அப்போ வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னா இருளுக்கு அங்கே வேலை இல்லை, இருளின் காரியங்களுக்கு அங்கே வேலை இல்லை. ஹல்லேலூயா. அதான் சொல்ல, உங்களுக்குள்ள எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வராது, உள்ளே வராது, வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. அது நம்மை கண்டா பயந்து தெரிச்சு ஓடும். பிசாசு மாத்திரம் இல்லை, வெளியில் இருக்கிற மனிதர்களும் அப்படிதான். இவனோட நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதியதில் எனக்கு நான் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், என் முன்னாடி சிகரெட் குடிக்க மாட்டார். நான் போனேன்னா சிகரெட் கீழே போட்டு அணைப்பார். கோடீஸ்வரன். என்னை பார்த்தோன்னா கீழே போட்டு அணைப்பார். சார் வராருமா. எனக்குள்ளே நான் அவன்கிட்ட சம்பளம் வாங்குறவன் நான், ஆனால் என்னை பார்க்கும்பொழுது அவன் பயப்படுவான். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையின் வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களை பார்க்குறவன் காலில் விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சொல்கிறேன், ஆமென். காலில் விழுகிறதுக்கும் அவன் யாருன்னே தெரியாது. கதிரையனுடைய நாட்டில் இயேசு கிறிஸ்து போய் படவிலிருந்து கால் எடுத்து வைத்த உடனே, மார்க் 5 வரும், கால் எடுத்து வச்ச உடனே கல்லறைகளில் இருந்த ஒரு பிசாசு ஓடி வந்து ஒருத்தனை காலில் விழுகிறான். அவரை பணிந்து கொண்டுன்னு வருது. அவன் யாருன்னே தெரியாது. ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிச்சம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்குள் இருக்கிறதா அர்த்தம். தேவன் உங்களுக்குள்ளிருந்து அவர் வெளிப்படுவார். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? போய் கண்ணாடியில் போய் காலையில் எந்திரிச்சு நின்று கண்ணாடி பார்க்குறீங்கள? எத்தனை பேர் கண்ணாடி பார்க்குற பழக்கம் இருக்குது? பார்ப்போம், எல்லாருமே நம்ம கண்ணாடி பார்ப்போம். கண்ணாடி பார்க்கும் பொழுது இங்கே இருக்கிறது, நான் சொல்லுவேன், இங்கே இருக்கிறது விமல் இல்லை, ஏசு கிறிஸ்து என்னுள் வாழ்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், காலைல எந்திரிச்சு கண்ணாடி பார்க்கும் பொழுது இந்த முகம் ஏசு கிறிஸ்துவோடைய முகம்னு சொல்லுங்கள். பார்க்குறது ஏசு கிறிஸ்து. அந்த நீங்கள் எவ்வளவு தூரம் அவரை வெளிச்சத்தை உள்ளே வாங்குறீங்களோ அவ்வளவு வெளிச்சம் உங்கள் முகத்திலிருந்து பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், இது பார்க்கறது நான் இல்லை, பார்க்கறது கிறிஸ்துன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இது ராஜ்குமாரில், இது பார்க்கறது இது ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்ல 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 தேவ வல்லமை எங்களுக்கு வெளிப்படுறது நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் போகிற இடத்துல ஜெபமே பண்ண வேண்டாம், பிசாசு தானா ஓடும். நீங்கள் போகிற இடத்துல தேவ வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் டெய்லி இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறத, வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கிறத, நீங்கள் போகும்பொழுதே ஒளி உங்களுக்குள்ளாக ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ள பிரகாசிக்கிறத நீங்கள் நிச்சயமாகவே பார்க்கணும். ஹல்லேலூயா. பார்க்க முடியும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்குள் இருள் இல்லை. ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் தேவன், வார்த்தையின் வெளிச்சம், பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சம் உங்களுக்குள் வீசிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் வெறும் ஆள் இல்லை, நீங்கள் தேவனை சுமந்தவர்கள். ஹல்லேலூயா. யூ ஆர் a God container. இப்போ நான் இந்த தண்ணி கேட்கும் பொழுது நான் கேட்குறேன், தண்ணி கொண்டு வா அப்படின்னு. தண்ணி எப்படி? தண்ணி இது கொண்டு வர. ஒரு காப்பி கேட்குறேன், காப்பி எப்படி வரும்? தானா காப்பி மட்டும் வருமா? காப்பி என்ன பண்ணும்? ஒரு கப்பு சுமந்துட்டு வரும். கப்புக்குள்ளே காப்பி இருக்கும். காப்பி தனியாக வராது, தண்ணி இப்படி தனியாக வராது. இந்த தண்ணியை சுமக்கிறதுக்குன்னு ஒரு கப்பு இருக்குது. அதே போல் கடவுளை சுமக்கிற கப்பு நீங்கள். ஹல்லேலூயா. கடவுளை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளாக மகிமையின் நம்பிக்கையாக வாசம் செய்கிறார். இந்த மண் பாண்டத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் எப்படி போய் ஒரு காரியத்தை செய்ய முடியும்? நம்மக்கிட்ட அவன் என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. இந்த உலகம் எங்கும்
பிசாசினுடைய ராஜ்யம் இருந்தாலும் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய உங்களே என்னையும் அது தீண்ட முடியாது. உங்களுக்குள்ளாக தேவ வெளிச்சம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அவர் எனக்குள் இருக்கிறார்கிறத அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் படிச்சாங்க, நிறைய வேதத்தை படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து அங்கலாய்க்கிறாரு. என்ன அங்கலாய்க்கிறாரு? யோவான் 5வது அதிகாரத்தை எடுத்து 39வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த பைபிள் எடுத்து படிச்சு 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 இதை எந்த மாதிரி படிக்கிறாங்கன்னா, திருக்குறள் படிக்கிற மாதிரி, இல்லை ஒரு புக்கு படிக்கிற மாதிரி, அல்லது ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் இந்த குரானை ஓதுற மாதிரி ஓதிக்கிட்டு இருக்கிறோம். இது ஓதுறதுனால ஒண்ணுமே கிடைக்காது, இது படிக்கிறதுனால ஒன்றும் கிடைக்காது. என்ன சொல்றேன்? இதை வாசிக்க வாசிக்க இதற்குள் ஒருவர் இருக்கிறார், இதற்குள்ள ஒருவர் ஜீவனோடு இருக்கிறார், இதுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாருப்பான்னு நினைக்க நினைக்க நினைக்க, ஹல்லேலூயா, இதுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, இதுக்குள்ள இந்த வார்த்தைக்குள்ள ஒரு ஜீவனுள்ள ஒருவர் இருக்கிறார்ங்கிறத வாசிக்க நினைக்க நினைக்க அந்த அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க இவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்றென்று நீங்க இந்த வார்த்தைகளினால, இந்த எழுத்துக்களினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகளும் இவைகள் என்ன சொல்ற? இது ஒண்ணும் இல்லைங்க. இந்த வார்த்தையெல்லாம் ஜீவன் இருக்கு. இந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தையிலே கிறிஸ்து இருக்கிறார். அந்த கிறிஸ்துவை நீங்க ஒவ்வொரு இடத்துல வச்சு பார்க்கணும், ஒவ்வொரு இடத்துல கிறிஸ்துவை வச்சு பார்க்கணும். ஏசு கிறிஸ்து, ஏன் ஏசு கிறிஸ்துவை வச்சு பார்க்கணும்? அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனால் நீங்க இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது ஜீவனாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இது எப்படி ஜீவனா மாறுது? இப்போ பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இருக்கு. அந்த பெட்ரோல் ஒரு கேன்ல பிடிச்சிட்டு வந்து கேனை இப்படி வச்சிட்டோம்னா அந்த கேன் வந்து உருண்டுட்டு ஓடுமா? உருண்டு ஓடுமா அந்த கேனு? இல்லை. அதவே ஒரு வண்டிக்குள்ள ஊத்துறோம், ஊத்திட்டு இக்னிஷன் போடுறோம், என்ன ஆகும்? வண்டி பறந்துட்டு போகும். ஒரு பெட்ரோல் ஒரு கேன்ல இருக்கிறதுனால அது வேலை செய்யாது. அது ஒரு வண்டிக்குள்ள ஊத்தும் பொழுது அந்த வண்டி வேகமா போகும். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையாகப்பட்டது வார்த்தையாக வேறு எழுத்துக்களாக இருக்கும் பொழுது அது வேலை செய்யாது. அது உங்களுக்குள் ஜீவனாய் வரும் பொழுது, கிறிஸ்துவாய் வரும் பொழுது, உங்களுக்குள் வார்த்தையாய் வரும் பொழுது அந்த வார்த்தை கிரியை செய்து அது வேலை செய்யுது. ஹல்லேலூயா. இது வெறும் இந்த பைபிள் இந்த புக்ல இருக்கிறதுனால ஒன்றும் நடக்காது. இந்த வார்த்தை உங்களுக்குள் வரும் பொழுது அது ஜீவன் கொள்ளுகிறது, அது உயிர் கொள்ளுகிறது. பெட்ரோல் கேன்ல இருக்கிறதுனால அது உருண்டு ஓடாது. அது ஒரு வண்டிக்குள்ள ஊத்தும் பொழுது அது வண்டி ஓடுது, ஸ்டார்ட் பாயிண்ட் வேகமா ஓடுது. அப்ப இந்த வார்த்தை அப்படிதான் உங்களுக்குள்ளாக அது வரும் பொழுது அது இக்னிஷன் போடுங்க, அது சொல்லுங்க, பேசுங்க, இந்த வார்த்தைகளை எடுங்க, திரும்பி ஸ்டார்ட் பண்ணுங்க வண்டியை. அந்த பெட்ரோல் எப்படி அந்த வண்டிக்குள்ள ஊத்துனா வண்டி ஓடுதோ அதே போல இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக வச்சு அதை நல்லா த்ராட்டல் பண்ண, நல்லா நீங்க அது என்ன பண்ணணும்? டங்ஸ்ல பேசணும். நல்ல அந்நிய பாஷை வர இருக்கிறவங்க இதை பேசி அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இதை படிங்க. அது வண்டி எப்படி ஓடுதுன்னு மட்டும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாக இருந்து கிறிஸ்து வெளிப்படுவார். நிச்சயமா சொல்றேன், நீங்க சாதாரண ஆள் இல்லை. அதை தான் நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன வேலை வேணா பார்க்கலாம், ஆனால் நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் சாதாரண பிளம்பர், அவரு மாட்டி கொடுத்துருவோம். அந்த பிளம்பிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் ஸ்மித் விக்கில்ஸ்வர்த். ஆனா எத்தனை பேர்த்த உயிரோடு எழுப்பியிருக்காரு, எவ்வளவோ பேர்த்த உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. டிஎல் மூடி செருப்பு தைக்கிறவங்க, செருப்பு தைச்சிட்டு இருந்தது தான் தொழிலே. ஆனால் அவர் எவ்வளவு தேசங்களுக்கு போய் எவ்வளவு பேர் எழுப்பியிருக்காரு எழுப்புதல்ல. ஹல்லேலூயா. குழந்தைகள் ஊழியது எவ்வளவு பண்ணியிருக்காரு, தேசம் எங்கும் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம வேலை முக்கியம் இல்லை, நமக்குள் யார் இருக்கிறாங்கிறது முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க என்ன வேலை வேணா செய்யுங்க, உங்களுக்குள் ஒருவர் இருக்கிறார், உங்களுக்குள் ஒருவர் மகிமை நம்பிக்கையாக வாசம் செய்கிறார். இந்த எழுத்து வெறும் எழுத்து அல்ல, இது ஜீவன் உண்டாக்கக்கூடிய எழுத்து. இந்த ஜீவ எழுத்து உங்களுக்குள் வரும் பொழுது அது ஜீவனாக மாறுகிறது. அது வெறும் பைபிள்ல இருக்கும்போது ஒன்றும் இல்லை. ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்சு அவ கன்சீவா இருக்கா, வயிறு குண்டாயிருச்சு, 6 மாதம் 7 மாதம் ஆயிடுச்சு. இந்த பைபிளை எடுத்து இப்படி வச்சுட்டு படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தா. நம்ம கேட்டேன், என்ன இப்படி பைபிளை வயிற்றுல வச்சிருக்கிற அப்படின்னு. என் குழந்தை பைபிள் படிக்கும் அப்படிங்கிறா. என் குழந்தை பைபிள் படிக்கும், அதனால அதை வச்சிருக்கிறேன். பயம் வந்துருச்சுன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பைபிள் தூக்கி தலைமேட்டுக்கு வச்சு படுத்துக்குவாங்க. தெரியுமா உங்களுக்கு? பைபிள் வந்தால் தலைமேட்டு. குழந்தைங்க தொட்டலில் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா பைபிள் எடுத்து அந்த பக்கம் வச்சுக்குவாங்க, பக்கத்தில் வச்சுக்குவாங்க. ஏன்னா குழந்தை பயப்படக்கூடாதுன்னு. இது அப்படி வேலை செய்யாது, இது அப்படி வேலை செய்யாது. இப்போ ஆண்டவர் அறியாதவங்க குழந்தை தூங்கிட்டு இருந்தா எதை போடுவாங்க? கீழே
சும்மா சொல்லுங்க. சீமாரை போடுவாங்க. ஏன்? குழந்தைக்கு எதுவும் பயப்படக்கூடாதுன்னு. நம்ம என்ன பண்ணுறோம்? ரட்சிக்கப்பட்டவங்க பைபிளை தூக்கி வச்சுக்கிறோம். அப்போ நம்ம எதுக்கு ஒப்பிடுறோம்? அதைய வேலை செய்யாது. அப்படி வேலை செய்யாது பைபிள். அந்த ஆண்டோடைய வார்த்தைகள் ஜீவ வார்த்தை. அது உங்களுக்குள் வரும் பொழுது உங்களுக்குள் அது கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. அது உங்களுக்குள்ள வரும் பொழுது ஜீவனாய் மாறுகிறது. அப்போ பிசாசினுடைய ராஜ்யத்துக்கு தெரியும், இவனுக்கு உயிர் வந்துருச்சுன்னு தெரியும். நம்ம முதல்ல மரித்து போயிருந்தோம், பாவத்தில் மரித்து போயிருந்தோம், வார்த்தை இல்லாம ஜீவன் இல்லாம தேவ வார்த்தை இல்லாம மரித்து போயிருந்தோம். இப்ப நமக்குள் ஜீவன் வந்துருச்சு, எழுந்துட்டோம். ஹல்லேலூயா. எழுந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்ப எழுந்து நிக்கிறோம். இப்ப பிசாசு அலறுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஓ இவனுக்குள்ள ஜீவன் வந்துருச்சு, இவனுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அவன் வார்த்தையை படிக்கிறான், இப்ப அவன் பைபிளை படிக்கிறான். இனி நம்மளால நிக்க முடியாதுன்னு அது அலறி ஓடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், உங்களுக்குள் ஜீவன் வந்ததுக்கு பிற்பாடு இதை நீங்க வாசிச்சு பாருங்க, இது வேற லெவல்ல இருக்கும். ஹல்லேலூயா. இது சும்மா சாதாரண வார்த்தைகளா வராது, இது ஜீவன் உள்ளதா மாறும், இதுக்குள் உயிர் வரும். ஏன்னா இது உயிர் வருகிற விதை. லூக்கா 11 சொல்லப்பட்டிருக்கு, இது ஒரு விதைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விதையை நீங்க ஜீவன் உள்ள விதைய போய் நட்டி பாருங்க, அது அப்படியே பெரிய விருட்சமா அது வளரும். ஜீவனே இல்லாத ஒரு கல்லை போய் நட்டி பாருங்க, வளராது. கல்லை நட்டினா என்ன ஆகும்? அது பாட்டுக்கு உள்ள கிடக்கும். ஆனால் விதையை விதைச்சா என்ன ஆகும்? அது பெரிய விருட்சமாக வளரும். அப்போ இந்த வார்த்தை ஜீவ வார்த்தையானது விதையா இருக்குது. அதை நீங்க உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறாரு, ஜீவனுள்ள தேவன் உங்களுக்குள்ள இருக்காரு. இப்போ இந்த வார்த்தைகளை எடுத்து விதைக்கும் பொழுது இது என்ன ஆகும்? நிச்சயமாகவே பெரிய விருட்சமாக வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தை தரும், சந்தோஷத்தை தரும், கடனை நீக்கும், உங்களுடைய எல்லா வியாதிகளையும் அது போக்கும். அப்படிதான் அது வேலை செய்யும். இதே வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஜெபிக்கும் பொழுது அது ஜீவன் வருதா வரலையா? வருது. நான் சொல்லி ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகுது? வியாதி சரியாகுது, கடன் பிரச்சனை மாறுது, எல்லாம். என்ன பாஸ்டர் ஜெபிச்சா மட்டும் எல்லாம் மாறுது? நான் என்ன மேஜிக்கா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன்? இல்லை, இது ஜீவனுள்ள வார்த்தைங்கிறத புரிந்து வைத்திருக்கிறேன். அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இது ஜீவனுள்ள வார்த்தை, இது உங்களுக்குள் வரும் பொழுது கிரியை செய்கிறது. நீங்கள் ஜீவனுள்ளவர்களா இருக்கிறீர்கள், நீங்கள் ஜீவ மார்க்கத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் ஜீவ வழியில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். மரண வழியில இல்ல, ஜீவ வழியில் இருக்கிறீங்க. மரண வழியில இருக்குது, வியாதி இருக்குது, வேதனை இருக்குது, துக்கம் இருக்குது, துயரம் இருக்குது, கண்ணீர் இருக்குது, கவலை இருக்கு, இதெல்லாம் மரணத்தில் இருக்கு. ஆனால் இப்பொழுது நம்ம ஜீவ மார்க்கத்தில் இருக்கிறோம். எப்பொழுது நீங்கள் சபையில வார்த்தைகளை கேட்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது நீங்க ஜீவ வார்த்தையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அது ஜீவன் செய்யும், உங்களுக்குள்ள வேலை செய்யும். நீங்க போய் 4 பேருக்கு இதை சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. நீங்க ருசித்ததை சொல்லித்தானே ஆகணும். நான் போய் தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்றேன், நல்லா இருக்குதுன்னு சொல்றேன். உடனே என்ன பண்ணுவேன்? 4 பேருக்கு கூப்பிடுவேன், சொல்லுவேன், டேய் அங்க போனா நல்லா இருக்கு பிரியாணி. எவன் கேட்டாலும் சொல்லுவேன், கூப்பிட்டு போவோம். அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டோடைய வார்த்தையை ருசித்திட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தானா ஆட்கள்கிட்ட சொல்லுவீங்க. தானா சொல்லுவோம், ஆமா நான் ருசிச்சு பார்த்தேன், எனக்கு தெரியும் இது சூப்பர், இது உண்மையாலுமே நல்லா இருக்கும் அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ருசித்து பார்க்கும் பொழுது நீங்க நிச்சயமாக இதை 4 பேருக்கு சொல்லுவீங்க. உங்கள் பின்னாடி ஒரு 4 பேர் பரலோகத்துக்கு வருவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அவன் அதான் சொல்றேன், நீங்க போய் சுவிசேஷத்தை பரப்பு சொல்லுங்க. நீங்க சபைக்கு வரணுங்கிற மேட்டரே இல்லைங்க. நான் சபைக்கு வர வைக்கணும்னு நினைச்சு நான் வர வச்சேன்னா இங்க இடம் கொள்ளாது. ஆனால் நான் அப்படிலாம் இல்லை, நான் சொல்லி அனுப்பு, எல்லாம் சொல்லுங்க, போய் சொல்லுங்க, ஆண்டருக்கு சொல்லுங்க. அவன் போய் பீகார்ல போகட்டும், இல்லை டெல்லி போகட்டும், குஜராத் போகட்டும், எங்க போறானோ அவன் ரட்சிக்கப்பட்டு போனா போதும் அவன். ஹல்லேலூயா. நீங்கள் போய் சொல்லுங்க, தேவ வார்த்தையை விதையுங்க. அது ஜீவன் உள்ளது. அது நீங்க விதைக்கும் போது ஜீவன் உள்ளதா மாறும். அடுத்தவன் சொல்லும் போது போகுமா என்னன்னு தெரியாது. நான் சொல்லி கொடுக்கிறேன், உங்களுக்குள் ஜீவன் இருக்கிறது, உங்களுக்குள் ஜீவ விதை இருக்கிறது. அந்த விதையோடு போய் இந்த வார்த்தைகளை போய் விதைங்க, அதெல்லாம் உயிர் பெறும். ஹல்லேலூயா. நீங்களும் ஒரு பெரிய ஊழியக்காரரா மாறுவீங்க. நீங்க ராஜ்யத்துக்கு போகும் பொழுது உங்களோட ஒரு பெரிய ஜனக்கூட்டம் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம யார்கிட்ட சொன்னோன்னு தெரியாது, நம்மளை பார்க்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நீங்க பேசவே வேண்டாம், நீங்க போய் சொல்லவே வேண்டாம். ஏசு நல்லவருங்கன்னு சொல்லுவாங்க, ஏசு நல்லவர், நீங்க வாங்க, அவர் சுகப்படுத்துவார், வியாதியை சரி பண்ணுவார், அதை பண்ணுவார், இதை சொல்லவே வேண்டாம். நீங்க போய் நில்லுங்க, உங்களை பார்க்குறவன் ரட்சிக்கப்படுவான். என்னடா அவன் ஆச்சரியமா இருக்குது. சவுதி அரேபியா தேசத்துல போகும்பொழுது எனக்கு அரபிக்கெல்லாம் தெரியாது, மொழி தெரியாது. ஆனா என்னை பார்க்குறவன் ரட்சிக்கப்பட்டதை நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் போய் ஏசு நல்லவன் சொன்னதில்லை, ஒரு சுவிசேஷம் சொன்னதில்லை. ஆனா நான் பழகுவேன் நிறைய பேர்த்து கூட. நீ இல்லை இம்மா மாதிரி உங்களோட கேரக்டர் இருக்கு, இவ்வளோ நல்ல கேரக்டரோட ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை,
சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என்னை பார்த்ததே இல்லை அப்படின்னா, என்ன மாதிரி கேரக்டர் ஒருத்தன் பார்த்ததே இல்லை, நான் நல்லா பாரு, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் சுவிசேஷமே ஆரம்பிப்பேன். என்னை பார்த்து அவன் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சுவிசேஷமே. அப்ப பார்க்கும் பொழுதே அவன் ரட்சிக்கப்படுவான். பார்க்கும் பொழுதே ஒரு வித்தியாசத்தை பார்ப்பான். உங்களுக்குள்ளாக இருக்கிற வசனம் நிச்சயமா வேலை செய்யும். ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக வரும்பொழுது அது ஜீவன் பெறணும், அது ஜீவன் பெறணும். அந்த ஜீவன் எங்களுக்குள்ளாக வரணும்ப்பா, அந்த ஜீவன் எங்களுக்குள்ள வரணும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் போய் எல்லாருக்கும் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கணும். யாருக்கெல்லாம் சொல்கிறோமோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் விடுதலை உண்டாகணும். அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவரே அசுத்த ஆவிகள் ஓடணும். அவங்க வாழ்க்கையில எல்லாம் சமாதானம் உண்டாகணும். அவருடைய கடன் தொந்தரவுகள் எல்லாம் மாறணும். அவருக்கு பண செழிப்பு உண்டாக்கணும். அன்றைய கடன் தொந்தரவு மாறுறது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அவங்க வாழ்க்கை செழிப்பை நோக்கி போகணும். ஆண்டவரே, தேவ ராஜ்யம்னா என்னங்கிறத அவங்க தெரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தரித்திரமோ கடனோ பிரச்சனைகளோ ஆண்டவர் ராஜ்யம் இல்ல. ஆண்டவருடைய ராஜ்யம், ஹல்லேலூயா, அது வெறும் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஹல்லேலூயா, அது தேவ மகிமையை பார்க்கிறதா இருக்கிறது. தேவ மகிமை என்ன? தேவன் உங்களை எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலுமே செழிப்பை உண்டாக்குகிறதா இருக்கிறது. உங்க சரீரத்தில் ஒரு செழிப்பு, வியாதி இல்லாத, வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானத்தோடு உண்டான ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் தேவ மகிமைக்கு அடையாளம். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் தேவ மகிமையை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்க தரித்திரத்தை பார்க்கறது இல்லை, கஷ்டத்தை பார்க்கறது இல்லை, கண்ணீரை பார்க்கறது இல்லை. ஹல்லேலூயா. ஆத்தும பாரத்தோடு அவர்கள் ஜெபிக்கிறது போது மாத்திரம்தான் அவர்களுக்கு கண்ணீர் வரணும். அவர்களுடைய சூழ்நிலைக்காக அவங்க கண்ணீர் விடக்கூடாது. ஹல்லேலூயா. Thank you Jesus. அவர் உங்களை ஒன்றிலும் குறைவுபடாமல் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது சொல்றாரு, உங்களுக்கு வழியில் எதையுமே கொண்டு போக வேண்டாம், எதையும் கொண்டு போக வேண்டாம். பாதரட்சிய, துணிமணிகளை, மாற்று வஸ்திரங்களை, எதையும் உங்களுக்கு என்று நீங்க கொண்டு போக வேண்டாம்னு சொன்னார். ஏன் அந்த தைரியம்? ஏன் அப்படி சொன்னாரு? எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள், எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றிலும் நீங்கள் குறைவுபட்டவர்கள் அல்ல, ஒன்றிலும் குறைவுபட்டவர்கள் அல்ல. இப்பொழுது குறை இருக்கலாம், ஆனா நீங்க எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்களோ, அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்களோ, எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறார் என்பதை உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்களோ, அந்த நிமிடத்திலிருந்து, அந்த நொடி பொழுதிலிருந்து கர்த்தர் உங்களை, பரிபூரணத்தின் தேவன் உங்களை பரிபூரணமாக நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் பரிபூரணமாக நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் தரித்திரத்தில் இருக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு தேவ வெளிச்சத்தை உங்களுடைய வாழ்க்கையில வீச செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம் எங்களுக்குள்ளாக வேணும் ஆண்டவரே. நாங்கள் இனி இருளை நாடுகிறவர்களாக அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தேவனுடைய வஸ்திரத்தை நாங்கள் போர்த்து கொண்டவர்களாக, தேவனுடைய வார்த்தையை போர்த்து கொண்டவர்களாக, தேவனுடைய வல்லமையை போர்த்து கொண்டவர்களாக ஆண்டு இந்த பூமியிலே நாங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, உமக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியாக, பூமியின் கடைசி பரியந்தம் போய் ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்களாக இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலையும் ஆண்டவரே, அந்த சீஷர்களுக்கு உண்டான எல்லா அபிஷேகம் உண்டாயிருக்கட்டும். அப்பாவுக்கு ஸ்தோத்திர. ஆவியானவருடைய வழி நடத்தல் இருக்கட்டும். ஆண்டவரே, குடும்பத்தை நடத்த வேண்டிய வகையில நடத்தட்டும். ஆண்டவரே, சபைக்கு வர வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அவங்க வரட்டும். அப்பாவுக்கு ஸ்தோத்திர. எந்த தடையும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர. சபை கூடி வருதலை ஆண்டவர் விட்டு விடாதீர்கள் என்று வார்த்தையின்படியாக ஆண்டவர் எல்லாரும் வரட்டும் அப்பா. உம்மை நாடி தேடி வரட்டும். தேவனுடைய வெளிச்சத்தின்படி அவங்க நடக்கட்டும் அப்பா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, இருளை பகைக்கட்டும், வெளிச்சத்தை ஆண்டவரே அவங்க அங்கீகரித்து ஆசைப்படட்டும், பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இவர்களுக்காக இந்த நாளிலே பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் முத்திரை போடுவீராக.
ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழட்டும், வாழ கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவனுடைய ஒளி, தேவனுடைய முக பிரகாசம் ஒவ்வொரு முகத்தின் மேல வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே. இருள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும் அப்பா. ஒவ்வொருடைய குடும்பத்தை விட்டும், ஒவ்வொருடைய ஆண்டவரே சரீரத்தினுடைய பலவீனங்களை கொண்டு வருகிற அந்த இருள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுடைய வெளிச்சம் உள்ளே வரட்டும் என்று சொல்லுகிறேன். பொருளாதாரத்திலே இருள் வந்து அப்படியே மோதி கடன் தொந்தரவு, கடன் பாரங்களுக்குள்ளாக கொண்டு போன அந்த இருள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் விலகுவதாக. தேவனுடைய வெளிச்சம் உள்ளே வருவதாக. ஆண்டவரே, உறவு சிக்கல்ல இருக்கக்கூடிய ஆண்டவரே, ஒவ்வொரு உறவுக்குள்ளாக இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், சண்டைகள், இவைகளை கொண்டு வந்த எல்லா இருள் இப்பொழுது நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேவ சமாதானம் என்கிற அந்த அன்பின் கயிறு ஒவ்வொருவருடைய குடும்பத்தை கட்டட்டும் ஆண்டவரே. அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருவரையும் தேவனுடைய பலத்த கரங்களாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் எல்லாம் சந்திக்கிற வரைக்கும் தேவனுடைய மாறாத கிருபை ஒவ்வொருவரையும் நடத்தட்டும். தேவனுடைய பலத்த கரம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும். தேவ கிருபை ஒவ்வொரு மேலே வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா, பலப்படுத்துங்க. இந்த நாளில் வர தடைப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் ஒன்று விடாமல் போய் சேரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென்.